இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அணையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். இந்த உயிர்ப்பின் காலத்திலே இந்த வாரம் முழுவதும் யோவான் நற்செய்தியில் நற்கருணையை பற்றி நாம் அதிகம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் இந்த நற்கருணையை பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகில் எல்லோருமே ஏதோ ஒன்றை பிறருக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது ஏதோ ஒன்றை பிறருக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? அன்பை கொடுக்கின்றோம், பாசத்தை கொடுக்கின்றோம், பணத்தை கொடுக்கின்றோம், துரோகத்தை கொடுக்கின்றோம், வேதனையை கொடுக்கின்றோம், துன்பத்தை கொடுக்கின்றோம், தொல்லையை கொடுக்கின்றோம். ஆக இந்த பட்டியல் நிறைய நீண்டு கொண்டே போகின்றது. நிறைய கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுபோல நமக்கு பிடித்தவர்கள் என்றால் நாம் ஒன்றை கொடுப்போம், பிடிக்காதவர்கள் என்றால் வேறு ஒன்றை கொடுப்போம். அப்படி தானே? நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சுன்னா அது கொடுப்பது வித்தியாசமாக இருக்கும், பிடிக்கவில்லை என்றால் வித்தியாசமான ஒன்றை கொடுப்போம். ஆக இந்த கொடுக்கின்ற பட்டியல் கடைசி வரை நீண்டு கொண்டே போகின்றது. சில பேர் இப்போ இறப்பு, அந்த சாகும் தருவாயில் கூட தொல்லையை தான் கொடுத்துக்கிட்டு போவாங்க, துன்பத்தை தான் கொடுத்துட்டு போவாங்க. சில பேர் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க, நன்மையை கொடுப்பாங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. இப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவும் கொடுத்தார், இயேசுவும் கொடுத்தார். ஆனால் இயேசுவினுடைய கொடுத்தல் வாழ்வாங்கு வாழ்கிறது. இயேசுவும் கொடுத்தார். அந்த கொடுத்தல், இயேசுவினுடைய கொடுத்தல் இன்று வரை வாழ்வாங்கு வாழ்கிறது. ஏனென்றால் அவர் நன்மையை மட்டும்தான் கொடுத்தார். இயேசு நன்மையை மட்டும்தான் கொடுத்தார். அவருடைய கண்கள் இரக்க மிகுந்த பார்வையை பார்த்தன, அவருடைய கைகள் ஆறுதலான ஒரு தொடுதலை கொடுத்தது, அவருடைய கால்கள் தேடி சென்றன, தேவையில் இருப்பவர்களை, துன்பத்தில் இருப்பவர்களை தேடி சென்றது. ஆக அவருடைய கொடுத்தல் அதனால்தான் இன்று வரை வாழ்வாங்கு வாழ்கிறது. உபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து வாழ்வை கொடுத்தார். வரி வசூலிப்பவராகிய மத்தேயுவுக்கு அழைப்பை கொடுத்தார். தொழுநோயாளரை குணமாக்கினார், சுகத்தை கொடுத்தார். அதே போல நூற்றுவர் தலைவருடைய மகனுக்கு வாழ்வு கொடுத்தார். பேதுருவுடைய மாமியாரை குணமாக்கினார். காற்றையும் கடலையும் அடக்கி அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை, தெம்பை, திடனை அவர் கொடுத்தார். ஆக நற்செய்தி முழுவதும் பார்த்தோம் என்றால் இயேசு நன்மையை, வாழ்வைத்தான் கொடுத்தார், அமைதியை கொடுத்தார். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி உண்மையான அமைதியை அவர் கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்தார். இறுதியாக அவர் தன்னையே கொடுத்தார். எல்லாவற்றிற்கும் உச்சமாக, ஊற்றாக, கடைசியாக தன்னையே நமக்கு கொடுத்தார். ஒரு சிறிய கதை சொல்கிறேன். நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த செடி கொடி புல்லு இதெல்லாம் வளர்ந்துருக்கும். அந்த புல்லு ஒரு நாள் என்ன பண்ணுது, ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குது. அந்த ஆட்டுக்குட்டி தெரியும் என்ன பண்ணுன்னா, சின்ன ஆட்டுக்குட்டி நல்லா ஓடும், ஒடியாரும், கீழே ஏறும், இறங்கும், துள்ளி குதித்து ஓடும். அதை பார்க்கவே நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னே இந்த பிள்ளை கேட்குது, நீ மட்டும் எப்படி இப்படி ஓடி ஆடி விளையாடுற, ஓடுற, இறங்குற, ஜாலியாக சந்தோஷமாக இருக்க, நான் மட்டும் பிடிச்சி வச்சது மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறேனே, நானும் உன்னை போல மாற வேண்டும், எனக்கு ஏதாவது உதவி செய்வியா அப்படின்னு இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து கேட்குது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது, அப்படியா, இன்றைக்கி என்னை கட்டி போட்டுட்டாங்க, மாலை நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையிலே நவுத்து விடுவாங்க, அப்போ நான் மேய வருவேன், நான் மேய வரும்போது உன்னை நான் சாப்பிட்றேன், உன்னை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நீ என் வயிற்றுக்குள்ளே வந்துடுவேன், நீ என் வயிற்றுக்குள்ளே வந்தினா நான் எங்கெங்கெல்லாம் ஓடுறனோ, ஒடியாடுறனோ, இறங்குறனோ, நீயும் என் கூட சேர்ந்தே வருவேன் அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டி வந்து புல்லுக்கு சொல்லுது. அடுத்த நாள் காலையில் அவுத்து விட்டாங்க, மேய்ஞ்சுது, புல் வயிற்றுக்குள்ளே வந்துருச்சு, இதுவும் ஓடி ஆடி விளையாடுது. இந்த ஆட்டுக்குட்டி இப்படி ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது மனுஷனை பார்க்குது. மனுஷனை பார்த்து ஆட்டுக்குட்டி கேட்குது, நீ மட்டும் இப்படி இருக்கிற, கார் ஓட்டுற, பைக் ஓட்டுற, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற, நிறையா கற்றுக்கிற, இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் கற்றுக்கிட்ட பயங்கரமாக இருக்கிறியே,
நானும் உன்னை போல மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி வந்து மனுஷனை பார்த்து கேட்குது. இப்போ மனுஷன் சொல்கிறான், அப்படியா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்கலான்னு பார்த்தேன், நீ சொல்லிட்டில, அப்போ நாளைக்கு மட்டன் தான், நான் உன்னை சாப்பிட்றேன், நீ என் வயிற்றுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னாக்கா நீயும் என்னை போல மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அடித்து மட்டன் பிரியாணி வயிற்றுக்குள்ளே வந்துருச்சு ஆட்டுக்குட்டி. இப்போ சாப்பிட்டுட்டு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, மனுஷன் கடவுளை பார்க்குறான், கடவுளை பார்த்து கேட்கிறான், கடவுளே நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீங்க, எவ்வளவு தூய்மையானவராக இருக்கிறீங்க, எவ்வளவு பரிசுத்தமானவராக இருக்கிறீங்க, அப்போ நானும் உங்களைப் போல மாற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் சொல்கிறார், அப்படியா, அப்போ நான் உன்னை சாப்பிட்றேன், நீ என் வயிற்றுக்குள்ளே வந்துடுவ, வந்தினா நீயும் என்னை போல மாறுவாய் அப்படின்னு கடவுள் சொன்னாரா? அப்படின்னு கடவுள் சொன்னாரா? அப்படி சொல்லலை. நான் என் உடலை தருகின்றேன், நான் என்னுடைய உடலை தருகின்றேன், நீ அதை உண், நீ அதை சாப்பிடு, நீ சாப்பிட்டினா நீயும் என்னை போல மாறுவாய். கடவுளுடைய பேரன்பு எவ்வளவு பார்த்தீங்களா? நீ என்னை போல மாறணுமா? மனிதனாக இருக்கிற ஒரு புனிதனாக மாறணுமா? இல்லை புனிதனாக மாற வேண்டாம், அட்லீஸ்ட் நல்ல மனிதனாவது இருக்க வேண்டுமா? அப்போ நான் என்னுடைய உடலை தருகின்றேன், நீ அதை சாப்பிடு, நீயும் என்னை போல மாறுவாய், நல்ல மனிதனாக இருப்பாய், அல்லது நல்ல புனிதனாக மாறுவாய் என்று கடவுள் சொல்கிறார். இது உண்மைதானே? கடவுளுடைய பேரன்பு எவ்வளவு பெரியது! ஏதோ படைச்சி இப்படி விட்டுட்டோம் அப்படிலாம் கிடையாது. கடைசி வரை, அந்த நொடி வரை நம்மோடு இருக்கின்றார். அதனால்தான் திருச்சபையினுடைய சங்க ஏடுகள் இவ்வாறாக சொல்கின்றது, நற்கருணை தான் இந்த திருச்சபையின் ஊற்றும் உச்சமும் மையமுமாக இருக்கிறது என்று சொல்கிறது. நற்கருணை திருச்சபையினுடைய ஊற்றும் உச்சமும் மையமுமாக இருக்கிறது என்று திருச்சபை சொல்கிறது. இப்படி ஜான் மரிய வியானி மிக அருமையாக சொல்வார் நற்கருணையை பற்றி. அவர் சொல்கிறார், கடவுள் இந்த நற்கருணையை நமக்கு மிகப்பெரிய பரிசாக, மிகப்பெரிய கொடையாக கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த நற்கருணையை தாண்டி அல்லது இந்த நற்கருணையை விட மேலான ஒன்றை அவர் கண்டுகொள்ளவில்லை. அப்படி மேலான ஒன்றை கண்டுகொண்டார் என்றால் அதை நமக்கு பரிசாக கொடையாக கொடுத்திருப்பார். அதற்கு மேலே வேறு எதையும் பார்க்கல. அதனால்தான் இந்த நற்கருணையை நமக்கு மிகப்பெரிய பரிசாக, மிகப்பெரிய கொடையாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அல்லது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு நற்கருணையை மையமாக சுற்றி சுழழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிதான் நம்முடைய வாழ்வும் சுழல வேண்டும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8:26 இவ்வாறாக வாசிக்கிறோம், ஏன் அஞ்சுகிறீர்கள்? அஞ்சாதீர்கள், நான் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28:20 வாசிக்கின்றோம், இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதோ உலக முடிவு வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆறுதலையும் தேறுதலையும் அரவணைப்பையும் இந்த நற்கருணை ஆண்டவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என்னுடைய பங்கு தந்தை சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஃபாதரோட பைக்கில் தான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு போவோம், ஸ்டோலு தீர்த்தம்லாம் எடுத்துக்கிட்டு ஃபாதரோட போவோம். அப்போ ஒரு முதல் வெள்ளிக்கிழமை ஒரு நோயாளிக்கு நன்மை கொடுக்க வேண்டும், அந்த பூசை முடிஞ்சோடனே வா நன்மை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகிறேன். பின்னாடி பேக்கெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பைக்கில் உட்காந்துருக்கேன். அந்த வீடு ஒரு வயல்வெளிகளுக்கு இடையில் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு சென்று சேர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வரப்பு மட்டும்தான் இருக்குது, அதில் பைக் ஓட்டிக்கிட்டு போகணும். ஒரு புறம் பார்த்தால் ஒரே முள் செடி, ஒரு புறம் பார்த்தால் வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கிறது, நடுவில் இந்த வரப்பில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 2 மாடு அங்கேருந்து தெரிச்சு ஒடியாரு. நான் சொல்கிறேன், ஃபாதர் மாடு வருது ஃபாதர், பயமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்ல, நீ சும்மா உட்காரு அப்படின்னு சொல்கிறார். அவங்க பெரியவங்க, நான் சின்ன பிள்ளையில் பயமாக இருக்குது ஃபாதர், பயமாக இருக்குது ஃபாதர், இந்த பக்கம் வாய்க்கா விழுந்தோம்னா காளி, இந்த பக்கம் முள் செடி, கீழே விழுந்தோம்னா குத்தி ரத்தம் வந்துடும், பயமாக இருக்குப்பா, நீங்கள் பைக்கை நிப்பாட்டுங்க ஃபாதர், கீழே இறங்கிடுவோம் அப்படிங்கிற அந்த பங்கு தந்தைக்கு ஏதோ ஒரு அசாத்திய நம்பிக்கை. நீ சும்மா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கை நிப்பாட்டாமல் அப்படியே ஓட்டிகிட்டு போனார். டு மை சர்ப்ரைஸ், போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடு அவ்வளோ தூரம் கிட்ட பைக்கு கிட்ட நெருங்கி வந்து அப்படியே போயிடுச்சு, விலகி போயிடுச்சு. அப்போ அந்த பங்கு தந்தை எனக்கு சொன்னார், நம்மோட யார் தெரியுமா இருக்கா, யார் எடுத்துக்கிட்டு போகிறோம், நற்கருணை ஆண்டவர் எடுத்துக்கிட்டு போகிறோம், நன்மை கொடுக்கறதுக்கு, நோயாளிக்கு நன்மை கொடுப்பதற்கு நற்கருணை ஆண்டவர் எடுத்துக்கிட்டு போகிறோம். அவர் நம்மோடு இருக்கிறது மாடாவது ஆடாவது யாராவது ஒன்றும் கிடையாது, அமைதியாக உட்கார் அப்படி என்று அந்த ஒரு நற்கருணை மீது உள்ள விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தார்கள். அப்பொழுது அந்த ஒரு நம்பிக்கை தெம்பு பிறந்தது. அதனால்தான் சொல்ல, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட
ஆப்சண்ட்டை போடுறது கிடையாது, லீவ் லெட்டர் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக நற்கரனுடைய பெருமையை பற்றி இவ்வாறாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நமக்கு ஒரு கேள்வி எழலாம். நான் நற்கரனை உட்கொள்கிறேன், திருப்பலியில் பங்கெடுக்கின்றேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டுதே பாத, கஷ்டமாக இருக்குது, துன்பமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு அந்த நற்கரனை ஆண்டவரை பெறுகிறோம் என்பதில் சிந்திக்க வேண்டும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13, 26, 27 இவ்வாறாக வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி, இயேசு அப்பத்துண்டை தோய்த்து யூதாசிற்கு கொடுத்தார். அதை 27வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அந்த அப்பத்துண்டை பெற்ற பிறகு சாத்தான் அவனுக்குள் உள்ளே நுழைந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு எல்லோருக்குமே, அந்த திருத்தூதர்கள் எல்லோருக்குமே ஒரே அப்பத்துண்டை தான் கொடுத்தார். யூதாசுக்கு மட்டும் எப்படி சாத்தான் உள்ளே புக முடியும்? அவனுடைய மனநிலை, எப்படிப்பட்ட மனநிலையில் அவன் பெற்றுக்கொண்டான் என்பதில் தான் இருக்கிறது. நாம் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது பாரம்பரியமாக கிறிஸ்தவர்கள் குடும்பங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த திவ்ய நற்கரனை ஆண்டவரை எப்படிப்பட்ட மனநிலையோடு வாங்குகின்றோம் என்பதில் தான் அடங்கி இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கீரியும் பாம்பும் இருக்குது. அந்த பாம்பு கீரியை கொத்திருச்சுன்னு வச்சுங்களேன், சண்டை போடும் கீரியும் பாம்பும். அப்போ அந்த பாம்பு கீரியை கொத்திருச்சுன்னா அந்த கீரி என்ன பண்ணுமா, உடனே ஓடி போய் ஒரு மூலிகை செடி இருக்குமா காட்டுக்குள்ளே, அதுக்குள்ளே உருண்டு பிறண்டு அந்த விஷத்தை முறிச்சிருமா. ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பம் கஷ்டம் உண்டு, நிறைய விஷம் போன்ற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய அருமருந்து 2, ஒன்று நற்கருணை ஆண்டவர், மற்றொன்று இறை வார்த்தை. அதைத்தான் இந்த முதல் வாசகத்தில் நாம் படித்தோம். அந்த அமைச்சருக்கு இறை வார்த்தை கொடுக்கப்படுகிறது, திருமுழுக்கு பெறுகிறார்கள். இந்த வாழ்க்கையினுடைய விஷங்கள் எல்லாம் உரிக்கப்பட கடவுள் கொடுத்திருக்கின்ற அருமருந்து 2, ஒன்று நற்கருணை ஆண்டவர், மற்றொன்று இறை வார்த்தை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நிறைய உலக காரியங்களுக்கு அடிமைகளாகிவிட்டோம். we become addict for so many things, worldly things. நிறைய விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம், அடிமை ஆகிட்டோம். என்ன விஷயம் சொல்லலாம்? நிறைய சொல்லலாம். டிவிக்கு அடிக்ட் ஆகிட்டோம், மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டோம், டீ குடிக்கிறதுல அடிக்ட் ஆகிட்டோம், காஃபி குடிக்கிறதுல அடிக்ட் ஆகிட்டோம். காஃபி டீ குடிக்கலாம் சில பேர் காலையிலேயே ஒரு மாதிரி ஆகிடும். நியூஸ் பேப்பருக்கு அடிக்ட் ஆகிட்டோம், சீரியல் பார்க்குறதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம், அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம். நானும் இன்று உங்களை ஒரு சில ஆன்மீக காரியத்திற்கு அடிமைகளாக மாற அழைப்பு விடுக்கின்றேன். எதற்கு அடிக்ட் ஆகணும்? நற்கருணை ஆண்டவர் சந்திப்பில் நீங்கள் அடிமைகளாக மாறுங்கள், அடிக்ட் ஆகுங்க. ஜபமாலை சொல்வதில் அடிக்ட் ஆகுங்க, அடிமைகளாக மாறுங்க. ஒரு திருப்பலிக்கு முன்பாகவோ அல்லது திருப்பலி முடிந்தோ ஒரு நற்கருணை ஆண்டவரை சந்திப்பது ஒரு 15 நிமிஷமாக இருக்கலாம், அவரை சந்திக்கலாம். அதோடு கூட சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஜபமாலை சொல்கிறதா இருக்கலாம். அப்போ அரை மணி நேரம் அடிக்ட் ஆகி பாருங்கள். இந்த விஷயத்துக்கு நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதிலும் ஜபமாலை சொல்வதிலும் அடிக்ட் ஆகி பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ உங்கள் ஊரில் பிரியாணி எங்கெங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எல்லோரும் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? அந்த கடையில் நல்லாயிருக்கும் ஃபாதர், இந்த டிஃபன் இந்த கடையில் நல்லாயிருக்கும் ஃபாதர் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி சொல்கிறீங்க? வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நீங்கள் சுவைத்து பார்த்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வரமாட்டீங்க. நற்கருணை ஆண்டவர் சந்திக்காமல், ஜபமாலை சொல்லாமல், பூசை பார்க்காம வரமாட்டீங்க. உடனே தொடங்கிட வேண்டாம், கொஞ்சமாக தொடங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை மணி நேரம் ஜபமாலை, ஒரு அரை மணி நேரம் நற்கருணை சந்திப்பு, ஒரு பூசை. இதில் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க, அடிமைகள் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கே வந்துடும். அப்போ சனிக்கிழமையும் போகலாமே, அப்போ வார நாட்களில் லீவு இருக்கும் போது, கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் வரும்போது கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் செலவு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்முடைய கோவில்கள் எல்லாம் திறக்கப்படும். மூடி வச்சுருக்காது. காலையில் பூசை முடிஞ்சோன்னே சாத்துற கோவில் அடுத்த நாள் திறக்கிற நிலைமை இருக்காது, எல்லோருமே வருவோம். அப்போ இதற்கு நாம் அடிமைகளாக மாற அழைக்கப்படுகின்றோம். எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் அந்த நற்கருணை வாங்குகின்றோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ எல்லாம் எங்கேயும் போய் மாய மந்திரம் அதெல்லாம் செய்ய வேண்டாம், சூனியம்லாம் வைக்க வேண்டாம், நம்முடைய சிந்தனையே போதும். அப்படி தானே? முன்னாடியெல்லாம் செலவு செஞ்சு போய் வைப்போம், இப்போ அப்படிலாம் வைக்க வேண்டாம். அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஏன்னா நம்முடைய சிந்தனையே மற்றவர்களை அழித்து ஒழித்து விடுகிறது. அப்படி தானே?
நல்லா முகத்தை சிரிச்சிட்டு கையை கொடுப்போம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மனசுக்குள்ளே என்ன சொல்லுவோம், நாசமாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சொல்லுவோம். அப்போ நம்ம சிந்தனையே நிறைய தீமைகளை உருவாக்குகின்றது. எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் அந்த நற்கருணை ஆண்டவரை வாங்குகின்றோம். முன்பெல்லாம் மறைக்கல்வியில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, திவ்ய நன்மை வாங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாக எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த சட்டங்கள் எல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டு விட்டது. முன்னாடியெல்லாம் புதுநன்மை வாங்குறதுக்கு அம்மா அப்பா பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வருவாங்க, அம்மா அப்பா பிள்ளைங்களை கூப்பிட்டு வருவாங்க, நடந்த காரியம். இப்போ யாரோ ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க. யாருப்பா நீ? எங்கள் அம்மா அப்பா. அப்பா ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறாரு, அதனால் பிள்ளைய அனுப்பி வச்சாங்க. எதுக்கு? புதுநன்மை வாங்குறதுக்கு. பார்த்தீங்களா நிலைமை எப்படி போயிட்டுருக்குன்னு. பிள்ளைக்கு புதுநன்மை வாங்குறதுக்கு யாரோ ஒருத்தர், இந்த கைடுன்னு சொல்லுவாங்கல்ல, இடைத்தரகர்கள்னு, ஆன்மீக காரியத்திற்கு இப்போ இடைத்தரகர்கள் வந்துட்டாங்க போல். அப்போ நற்கருணை பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்புறம் சொன்னேன், போய் வர சொல்லுங்கள், வந்தால் தான் நான் புதுநன்மை கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அப்போ ஆன்மீக காரியத்தில் எவ்வளவு நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படி என்று சிந்திக்க வேண்டும். நானே வாழ்வு தரும் உண்மையான அழியா உணவு. இந்த நற்கருணை ஆண்டவர் மேல் நாம் நம்முடைய கண்களை திருப்புவோம். இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் அடிமைகளாக மாறுவோம். எத்துணை வேதனை துன்பங்கள் வந்தாலும் அந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். ஆமென்.